கருட புராணத்தின்படி ஒரு மனிதன்தான் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பல்வேறு நரகங்களில் கடுமையான தண்டனைகளைப் பெறுவான். விஷ்ணு பகவான் கருடனிடம் கூறிய நரக தண்டனைகளில் சிலவற்றைக் காணலாம். கருட புராணத்தின் முக்கிய பாவங்களும் அதற்கான தண்டனைகளும். முதலாவதாக, பிறரின் உடைமைகளை அபகரித்தல். பிறரின் மனைவியையோ குழந்தையையோ பொருளையோ ஏமாற்றி அபகரிப்பவர்களுக்கு தாமிஸ்ர நரகம் காத்திருக்கிறது. அங்கு யம தூதர்கள் அந்த ஆன்மாவை முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் கடுமையாக அடிப்பார்கள். இரண்டாவதாக, கணவன் மனைவிக்கு துரோகம் செய்தல். கணவன் மனைவியையோ அல்லது மனைவி கணவனையோ வஞ்சித்து வாழ்பவர்கள் அனிதாமிஸ்ர நரகத்தில் விழுவார்கள். அங்கு கண்கள் தெரியாமல் இருளில் மூர்ச்சடைத்து பெரும் துன்பத்தை அனுபவிப்பார்கள். மூன்றாவதாக, பிறர் குடும்பத்தை அழித்தல். சுயநலத்திற்காக பிறருடைய குடும்பத்தை அழிப்பவர்கள் அல்லது பிரிப்பவர்கள் ரோரவ நரகத்தை அடைவார்கள். இங்கு பாவிகள் சூலத்தால் குத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவார்கள். நான்காவதாக, விலங்குகளை துன்புறுத்துதல். தன் இன்பத்திற்காக விலங்குகளை சித்திரவதை செய்பவர்கள் கும்பிபாக நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இங்கு எண்ணெய் கொதிக்கும் பெரிய பாத்திரங்களில் அவர்களைப் போட்டு துன்புறுத்துவார்கள். ஐந்தாவது, பெரியோர்களை அவமதித்தல். பெற்றோர் அல்லது பெரியோர்களை துன்புறுத்துபவர்கள் காலசூத்திர நரகத்தில் சித்திரவதை செய்யப்படுவார்கள். அங்கு அவர்கள் கடுமையான வெப்பத்தில் ஓடி ஓடி களைப்படைவார்கள். ஆறாவது, பொய் சாட்சி சொல்பவர்கள் அவீசி நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இங்கு நீர்நிலைகளில் அவர்களை தூக்கி வீசி அழுத்தி துன்புறுத்துவார்கள். ஏழவதாக, மது அருந்துதல். மது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்கள் பரிபாதல நரகத்தில் தள்ளப்படுவார்கள். கருட புராணத்தின்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நரகம் மற்றும் தண்டனை உண்டு. இந்த தண்டனைகள் ஒருவரின் பாவத்தின் தீவிரத்தைப் பொறுத்து மாறுபடும்.